ராகி ரொட்டி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ராகி மாவு எடுத்துக்கணும், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும், பச்சை மிளகா, ஆனியனு, கட் பண்ணி வச்ச ஆனியனு, கொத்தமல்லி, அண்ட் தென் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, சீரகம், ஸோ பெருங்காயத்தூள். ஸோ உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காயை கூட போட்டுக்கலாம், முருங்கைக்காய் கீரை வந்து போட்டுக்கலாம், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு வந்து பேஞ்சு வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம், ரொம்ப லூஸாக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பேஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 10 to 15 minutes வரைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லை, பச்சை மிளகா, கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டிருக்கேன், தேங்காய் வந்து போட்டுட்டு இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கணும். நல்லா வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ சட்னி வந்து நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அரைச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு வந்து நம்ம வந்து தாளிச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும் இந்த ஒயிட் சட்னிக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு தேங்காயில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கும் வாசி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கும் சாரி. ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி இருக்குது, చాలా சூப்பராக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ இப்போ வந்து அதை ஊற்றிட்டோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 10 நிமிஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இது போட்டுக்கோங்க, நல்லா வந்து காயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாகவே பண்ணுங்கள், ரொம்ப பெருசு பெருசாக வேணால் ரொம்ப ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தண்ணி எப்படி தெளிச்சுன்னா ஜஸ்ட்டு வந்து இது வந்து தட்டிடலாம். ஸோ இது வந்து தட்டி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரொட்டி. சரி ரஜா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சு பண்ண என்ன ஆகும்னா நல்லா வந்து வேகும், இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்படியே வந்து நல்லா வேகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டு ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி ஜஸ்ட் வந்து கவர் பண்ணி வைக்கிறேன் ஒரு 5 minutes. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆயில் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். ஸோ ஆயில் வந்து லைட்டாக வந்து போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வேகட்டும், கீயும் வந்து நல்லா வெந்திருக்கணும். ஸோ நல்லா வேகட்டும். ஸோ இப்போது திரும்பி இன்னொரு வாட்டி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம், எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து வெந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி திருப்பி போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோம், இது நல்லா வேகணும், ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நல்லா வேகணும். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி இப்படி வந்து திருப்பி போட்டுக்கலாம், நல்லா வேகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பரான ரொட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பர்ஃபெக்டான ரொட்டி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒயிட் சட்னி, கோகோனட் சட்னி வந்து சூப்பரான காம்பினேஷனு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஷு.